வணக்கம் டெக் தமிழா. Asus வந்து Zenfone 5 கொண்டு வருவாங்கன்னு நினச்சிருந்தோம். ஆனால் Zenfone Max Pro M1ங்கிற ஒரு ஃபோனை கொண்டு வந்தாங்க. அடுத்தது சரி Zenfone 5 கொண்டு வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்போ வந்து Zenfone 5Z கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். OnePlus 6க்கு போட்டியாக இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோன் வந்து இன்றைக்கி லான்ச் ஆகுது. இதோட ப்ரைஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த ஃபோன் வந்து 3 வேரியண்ட்டில் கிடைக்குது. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட், 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் மற்றும் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட், அப்படி 3 வேரியண்ட்டில் கிடைக்குது. இப்போது இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை பார்க்கலாம். இதோட முழு விமர்சனம் இன்னும் 4 நாளில் போடுறேன். உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதை வந்து ஃபுல் ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இந்த Zenfone 5Z வருது. பாக்ஸுக்குள்ளே Zenfone 5Z ஸ்மார்ட் ஃபோன். ஏசுஸோட ஒரு ட்ரேட்மார்க் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் டிசைன் இருக்குது. இந்த ஃபோன் வந்து கிளாஸில் பண்ணியிருந்தா கூட அந்த டிசைன் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. பின், USB Type-C கேபிள், குவிக் சார்ஜ் பவர் அடாப்டர் மற்றும் வந்து Zen இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் கையில் எடுத்த உடனே உங்களுக்கு தோன்றது இதோட டிசைன் ஃபார்ம் ஃபேக்டர். இது வந்து ரொம்ப ஒரு கம்பேக்டான ஒரு ஃபோன். இதில் வந்து 6.2 இன்ச் டிஸ்பிளே இருக்குன்னு சொன்ன பல பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு 6.2 இன்ச் டிஸ்பிளே கொண்ட ஒரு கம்பேக்டான ஃபோன் வந்து இது. அதுக்கு முக்கியமான காரணம் இதோட பெசல்ஸ் வந்து ரொம்ப மெலிதாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே இதில் கொடுக்க முடியுது. மேலே வந்து ஒரு மைக் இருக்குது. கீழே வந்து USB Type-C போர்ட், ஆடியோ ஜாக், செகண்டரி மைக் மற்றும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே. இது வந்து ஹைப்ரிட் டுவல் சிம். ஸோ நீங்கள் 2 சிம் இல்லைனா ஒரு சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பவர் பட்டன், வால்யூம் பட்டன் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய ஹைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு கம்பேக்டான ஒரு டிசைன் சொன்னேன்ல, இருந்தனால உங்களுக்கு பவர் பட்டன், வால்யூம் பட்டன்லாம் எளிதாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்டில் வந்து ஆன்ஸ்க்ரீன் நேவிகேஷன் பட்டன் இருக்குது. மேலே வந்து கேமரா, செல்ஃபீஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நாச் இருக்குது. நாச் தேவையில்லைன்னா நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே செட்டிங்ஸில். பின்னாடி வந்து டுவல் கேமரா செட்டப் மற்றும் வந்து ஒரு டுவல் LED ஃப்ளாஷ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் Asus பிராண்டிங் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து 6.2 இன்ச் டிஸ்பிளே நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து IPS LCD ஸ்க்ரீன், ஃபுல் HD ப்ளஸ் ரிசல்யூஷனில் 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. ஸோ கொஞ்சம் டாலரான ஒரு டிசைன் இது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஃப்ரண்டில் போட்டிருக்காங்க. ஆனால் அது எந்த ஸ்பெசிஃபைட் வெர்ஷன் சொல்லலை. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3ஆக இருக்கலாம். இதோட டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. AMOLED டிஸ்பிளே இல்லாட்டி கூட இதோட டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப அருமையாகவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. கலர்ஸ்லாம் வந்து நல்ல பஞ்சியாக இருக்குது, ரொம்ப விவிடாக இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஹைட் நாச் ஆப்ஷன் இருக்குது. நேவிகேஷன் பாரோட லேஅவுட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பாரை ஹைட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான செட்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. LED இண்டிகேட்டரும் இதில் இருக்குது. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் ஓரியோவில் அவங்களோட Zen UIயில் ரன் ஆகுது. Zen UI வந்து ரொம்ப டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து க்ளீனாக, நீட்டாக இருக்குது. Zen UIயில் வந்து ரொம்ப சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளீனான ஒரு UIயாக இப்போ இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ப்ளோட்வேர்லாம் அதிகமாக இல்லை. ஸோ வந்து நல்ல ஒரு இது பண்ணியிருக்காங்க. FM இருக்குது. OTG சப்போர்ட்டும் இதில் உண்டு. NFC இருக்குது. ஸோ OnePlus 6 தான் வந்து இந்தியாவிலே முதல் முறையாக வந்து இந்த Snapdragon 845 கொண்ட ஒரு ஃபோனாக அமைந்தது. ஸோ இந்த Zenfone 5Zலையும் இந்த 845 தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற Snapdragon ப்ராசஸர்லேயே ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் இந்த Snapdragon 845. ப்ராசஸிங் பவர், கிராஃபிக் குவாலிட்டி இதுக்கெலாம் வந்து இதில் பிரச்சனையே இல்லை. ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணோம். பெர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இந்த ஃபோனில் அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் கூட நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து AI ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி AI ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கேமராவில் வந்து AI ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணும். மற்றபடி AI சார்ஜிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் நைட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிருக்கீங்கன்னா 80% வந்து மேக்ஸ் அவுட் ஆயிரும். ஃபுல் 100% போகாது. நீங்கள் காலையில் எந்திக்கிற டைமில் வந்து ஃபுல்லாக 100% போகும் சொல்கிறாங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுங்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் ரிவ்யூவில் சொல்கிறேன். உங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு தக்கன அது வந்து ரிங்டோன் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முழுமையான விமர்சனத்தில் இதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து டுவல் ஆப்ஸ் ஃபீச்சர் இருக்குது. கேம் ஜீனின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கேமிங்காக பிரத்யேகமாக கொண்டு வந்திருக்க ஒரு மோட், டூ நாட் டிஸ்டர்ப் மோட்னு மாதிரி சொல்லிக்கலாம். அதில் வந்து நீங்கள் கேமை ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. பியூட்டி லைஃப் ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அல்லது வீடியோ கால் பண்ணும்போது பியூட்டி ஃபில்டரை அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணலாம். Zen இமோஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
கிட்ஸ் மோட் இருக்குது, ஈஸி மோட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள். பின்பக்கம் வந்து டுவல் கேமரா செட்டப் ஓடி வருது. ஸோ வந்து ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா f1.8 அப்பச்சர், இன்னொன்று வந்து 8 மெகா பிக்சல் கேமரா f2.0 அப்பச்சர் ஓடி வருது. இதில் ஒன்று வந்து டெப்த் சென்சர் போக இது வந்து வைட் ஆங்கிள் லென்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ். மற்றும் இதில் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. டூவல் எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. 4K வரைக்கும் நீங்கள் இதில் வீடியோ எடுக்கலாம். செல்ஃபிக்காக வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இதுலேயும் வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD வரைக்கும் இதில் நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கலாம். டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், ஸ்லோ மோஷன் மற்றும் சூப்பர் ரெசல்யூஷன் ஒரு ஃபீச்சர் இருக்குது. டெப்த் போர்ட்ரேட் மோடும் இதில் உண்டு. செல்ஃபிலையும் நீங்கள் வந்து போர்ட்ரேட் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3300 mAh பேட்டரி இருக்குது. குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. பேட்டரி லைஃப் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி நான் முழுமையாக நான் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து Asus Zenfone 5Z முதல் பார்வை. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ஃபோன் வந்து OnePlus 6க்கு அருமையான போட்டியாக இருக்குமா இல்லையாங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.